ஓம் சாந்தி. பிரஜாபித பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தில் முற்றிலும் இலவசமாக 7 நாள் பாடப்படிப்பு உண்டு. இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தில் முற்றிலும் இலவசம் தான், பணம் எதுவும் கிடையாது. 7 நாளும் ஒரு வகுப்பு உண்டு. இது ஓவரால் டோட்டலாக 160 நாடுல இந்த ஆன்மீக இயக்கம் இருக்கு. முற்றிலும் இலவசமான இந்த இயக்கத்தில் பேசிக்காக ஒரு அடிப்படையாக ஒரு 7 நாள் வகுப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? அது ஒவ்வொரு பட விளக்கங்களாக வாரத்திற்கு 1 நாள் வீதம் அல்லது தினமும் 1 நாள் ஒரு 1 hour கிளாஸ் நடக்கும். ஓகேவா? அதுக்கு பிறகு அந்த 7 நாள் முடியும் போது அந்த முரளி பாடத்திட்டங்களை பரமாத்மாவினுடைய மகா வசனங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு இலவசமாக லைஃப் லாங் கொண்டும் போகலாம். இல்லை அந்த 7 நாள் வகுப்போட ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கும். இப்படி ஒரு 7 நாள் ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இருக்கும். இந்த 7 நாள் வகுப்பு தான் உலகளாவிய அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தில் முற்றிலும் இலவசமாகவே கொடுப்பாங்க. 7 நாள் வகுப்பில் நம்ம ஏற்கனவே 3 நாள் வகுப்பை நம்ம முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஆத்மா, பரமாத்மா, 3 வேர்ல்டு, 3 உலகங்கள்னு சொல்லி 3 நாள் பாடப்பிடிப்பு முடிச்சிருப்போம். இன்னைக்கு 4வது நாள். இன்னும் ஒரு 2-3 நாள் கிளாஸுகள் போகும். மொத்தம் 7 நாள் வகுப்பு. இன்னைக்கு நம்ம உலக நாடக சக்கரம், அதாவது சிருஷ்டி சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம். சிருஷ்டி சக்கரம், சிருஷ்டினா உலகம். இதை ஸ்ரீ கிருஷ்ணருடைய கையில் உள்ள சொத்திக் சக்கரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்த்தீங்களா ஒரு ரவுண்டு மாரி இருக்கும். சரியா? இந்த ரவுண்டு தான் நான் இதில் இருக்கும். இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கும். மேலே ஒரு ஃபோட்டோ மாரி இருக்குது பார்த்தீங்களா? இது அசுரர்களை ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ கிருஷ்ணர் அழிப்பார். சக்கரத்தை சுற்றி விடும்போது அசுரர்கள் அழிந்துருவாங்க. அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும், அப்போ அவர் அசுரர்களை அழிக்கிறதுக்காக சுற்றி அழிச்சாரு அப்படின்னா இன்னும் நிறைய அசுரர்கள் இருக்கிறாங்களா, அவங்களாம் யார் அழிப்பா அப்படின்னா இது ஒரு கதை அமைப்புக்காக இருக்கும். அது ஞானத்தின் அடிப்படையில் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் முற்றிலும் இலவசமாக ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, பணம் கிடையாது. இதில் நிறைய நாலேஜ் ஃபுல் இருக்கும். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் உள்ள அவருடைய கையில் அந்த பரமாத்மா சிவபிராணி கொடுத்த சக்கரம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது அடிப்படை ரகசியங்கள் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சும்மா இருக்கும். ஓகேவா? இது நிறைய டீ கடைகள்ல இருக்கும். சுபம் லாபம்னு இருக்கும். ஓகேவா? அந்த டீ கடையில இந்த சக்கரத்தை வச்சுட்டு அவர் இருப்பாரு. அவர் கடைசி வரைக்கும் அந்த டீ கடையில தான் உட்கார்ந்து இருப்பார். அவருடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரப்போறது கிடையாது. ஏன்னா இது ஒரு ரகசியத்தை சொல்லும், ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷன் உள்ள ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஞானம். அது இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க போகும்போது தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி நீங்க நார்மலா டீ கடையில போய் நம்ம அந்த ஞானம் எடுக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. அந்த சக்கரத்தை பார்த்தாலே அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஸ்து எந்திரம்னு ஒன்று இருக்கும். இதுவும் ஒரு வட்டம் மாரி தான் இருக்கும், ரிப்பீட்டட் ஒரு சைக்கிள் மாரி இருக்கும். இது நிறைய வீடுகளில் அந்த தாத்தா பாட்டிக ஓலக்குடிசையில் வச்சிருப்பாங்க. ஒரு ரவுண்டு ஒரு சக்கரம் மாரி இருக்கும், எந்திரம் மாரி இருக்கும், செப்பு தகடு மாரி இருக்கும். அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு வெளியேயோ வீட்டுக்கு உள்ளேயோ வச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் தாத்தா பாட்டியும் அதே ஓலக்குடிசையில் தான் இறந்து போவாங்க. அப்போ இது நார்மலாக வீட்டுக்கு வெளியே டீ கடையில் வைத்திருக்கக்கூடிய ஞானங்கள் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரமாத்மா பரமபிதா கொடுத்த அறிவு. இதில் ஒரு ரகசிய கதைகள் இருக்கு. மற்றபடி இதை நம்ம விலை கொடுத்து வீட்டில் போய் வாங்கி வச்சுட்டாக்கி அது எதுவும் ஆக போகிறது கிடையாது. இந்த ரகசியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளும் போது என்ன ஏதுங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? சுய தரிசன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சுய தரிசனம் அப்படின்னா என்னம்மா? சுய தரிசனம் சக்கரம் இருக்கல, சுய தரிசனம் பெயர் காரணங்கள் தான். சுயம்னா தான், தரிசனம்னாக்கி சொல்றாங்களே அம்மனுடைய தரிசனம் பார்க்கணும், அப்ப காணுது. அப்ப நான் அந்த உலகத்திற்கு வந்த சக்கரம், உலக நாடக சக்கரத்துக்கு. ஓகே, அதான் உலக நாடக சக்கரம்னு சொல்லிட்டு. அப்ப கேட்கலாம், இது உலக நாடக சக்கரமா அப்படின்னு கேட்டா உலகத்தினுடைய அனைத்தையுமே இதுல அடக்கிடலாம். ஆனா கொஞ்சம் புரியாத புதிர் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வெறும் சக்கரத்துல உலகமே இருக்குதா அப்படின்னா ஆமா. சரி, அப்ப சுய தரிசன சக்கரம் ஸ்ரீ கிருஷ்ணர் கையில சுத்து பார்த்தீங்களா சக்கரம், சுய தரிசன சக்கரம். அவரே சுத்திட்டு இருக்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு அவர் காட்டுறதுக்காக. அதனால அவருக்கு பேரு சக்கரதாரின்னு ஒரு பேர் உண்டு. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணருக்கு, ஆதி நாராயணருக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அப்ப எல்லாருக்குமே அந்த சக்கரத்துல எல்லாரும் வருவாங்க. அப்ப அவங்களுக்கான சுய தரிசன சக்கரம்னு சொல்றாங்க ஆன்மீகத்தில். அது ஸ்ரீகிருஷ்ணர் அவரை தன்னைத்தானே சக்கரம்னு, ஏன்னா அவரு தான் ஆதி நாராயணர்னு ஆதி மனிதன். அந்த காலத்திலே இந்த உலகத்தை ஆண்டவர் இந்த சக்கரத்தை முழுக்க சுத்தி வந்திருக்கிறார். அதனால அவர் கையில சக்கரம். அப்போ மற்ற கோயில் தெய்வங்களாக இருக்கட்டும், கலியுகத்துல மட்டும் ஒரு பிறவி 2 பிறவி எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட அந்த சக்கரத்தினுடைய அமைப்பு தெரியாம இருந்தாலும் அந்த பிறவி சக்கரங்கள்ல வந்துருவாங்க. உலக நாடக சக்கரம், சிருஷ்டி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ இந்த ஒரே வீடியோவில் இந்த 3வது நாள் முடித்து இந்த 4வது நாள் பாடப்படிப்புல அனைத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்த உலகத்தையுமே இந்த சுயதரிசன சக்கரத்திலே நம்ம விளக்கம் கொடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும். சரி, அப்போ இந்த சுயதரிசன சக்கரம் மொத்தம் எத்தனை வருடங்கள்மா? 5000 கல்பம். கல்னா என்ன அர்த்தம்? கல்பம் கல்லுன்னா என்னம்மா ஹிந்தில? நேற்று, நாளை. நேற்றுக்கும் கல்லுன்னு தான் வரும், நாளைக்கும் கல்லுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அம்மனுக்கு ஒரு பேர் உண்டு, கல் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. கல்னா நாளைய நாளே முடிக்கக்கூடிய ஒரு ராத்திரியில வந்து நாளைய நாளை முடிப்பாங்களாம் அம்மன். ஒரு அம்மனுடைய கிட்டத்தட்ட அவங்க பார்வதிக்கே நிறைய ஒரு 10-15 அவதாரங்கள்லாம் உண்டு. அது நம்ம கிளாஸ் இந்த 7 நாள் வகுப்பு முடிச்சுட்டு நார்மலான அஞ்ஞானிகளுக்கான விளக்கங்கள் வரும்போது நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. அப்போ கல்பம்னு சொல்றது அப்போ நேற்று, நாளை இதெல்லாம் கற்பிக்கக்கூடிய ஒரு கல்பம்னு சொல்றோம். ஓகே, ஒரு கல்பம் 5000 வருடம்னு. எத்தனை வருடமா? 5000 வருஷமா? ஏன் 5000 வருஷமா? முன்ன பின்னெல்லாம் இருக்காதா கல்பம்? அப்போ ஏன் மதங்கள்ல 1 லட்சம்? அப்ப அது எப்படி அது மக்கள் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, அப்ப அது எப்படி வந்திருக்கும்? அப்படி அது அந்த அந்த கல்லுங்கிற அப்படியே சுத்தி நேற்றும் நம்ம இதே கல்பத்தை பார்த்து இதே சக்கரத்தை பார்த்தோம், நாளைக்கும் அதே சக்கரத்தை பார்ப்போம். அதான் அதுக்கு பேர் கல்பம்னு பேர். அப்போ இடைவிடாத நாடக தொடர் 5000 வருடம் ரிப்பீட்டட் நடந்து 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 பல கோடி, பல லட்சம், பல மில்லியன், பில்லியன், பல ஆண்டுகளை தாண்டி, பல கல்பங்களை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். ஓகேவா? அப்போ அது 5000 வருடங்கிறது ஒரு சக்கரம் மாரி இருக்கு. இது நம்ம எளிமையாக புரிந்து கொள்றதுக்காக சொல்றாரு இறைவன். சரி, அப்போ ஒரு கல்பம் எத்தனை யுகங்கள் கொண்டது? என்னென்ன யுகங்கள்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. 4 யுகங்கள் என்ன? இல்ல உங்க பாட்டுக்கு சொல்லுங்க. கலியுகம். அப்போ ஐயா வெளியில யுகங்கள் என்னமா சொல்றாங்க? கிருதயுகம், துவாபரயுகம் வருது இல்ல? கிருதயுகம், திரேதாயுகம் வரும். 7 யுகங்கள் வந்துருவாங்க. சரி, அப்போ 4 யுகங்கள் காட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப 4 யுகங்கள் பார்த்தா இந்த உலக நாடக சக்கரத்துல வந்து இந்த யுகங்கள்ல வந்து மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள், வருடங்கள் எடுத்திருக்கு. இது பார்த்தா இந்த உலக நாடக சக்கரம்னு வரும்போது இப்போ ஒரு நார்மல் நாடகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு நார்மல் நாடகத்தில் என்ன இருக்குன்னா, அப்போ மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 4 மாதங்கள் இருக்கு. இப்போ நார்மலாக அந்த சீரியல் கூட அது ஒரு நெடுந்தொடர்களாக போனாகும். ஓகே, இந்த நார்மல் சினிமா மூவி பார்த்தீங்கன்னா 4 மாதம் எடுப்பாங்க. அதை 3 மணி நேரத்தில் சுருக்கி அழகா நமக்கு படமாக காட்டிடுவாங்க. ஓகே, அப்போ இந்த 100 வருடத்துல இறைவன் வந்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த 5000 வருட சக்கரங்களாக இருக்கு. 100 வருட நாடக நடிப்பு தான் 5000 வருஷத்துல இறைவன் காட்டியிருக்கிறார். சரி, அப்போ அதே போல ஒரு படம் நடிச்சா அந்த படத்துல என்னெல்லாம் இருக்கும்? அதுதான் அந்த உலக நாடக சக்கரம். அதுக்காக நம்ம சும்மா ஒரு சக்கரத்தை காட்டிட்டு பல லட்சம், பல மில்லியன் வருடத்தெல்லாம் நம்ம 5000 வருடத்துல சுருக்கி சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில் நமக்கு புரிதலின் அடிப்படையில ஒரு சினிமா படம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்க உள்ள வந்து கதாநாயகன்கள் இருப்பாங்க, கதாநாயகி இருப்பாங்க, சைடு ஆக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு குணச்சித்திர நடிகர்கள் இருப்பாங்க, நண்பர்களாக நடிப்பாங்க. ஒரு ஒரு சீனுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க, கூட்டத்தோட அந்த ஒரு 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 புரட்சி போராட்டங்களுக்கு வந்துட்டு போவாங்க. அப்படி உலக நாடகத்தில் எல்லாருமே ஒவ்வொரு ரோலாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலதான் 4 யுகங்களாக இறைவன் காட்டியிருக்கிறார். ஓகே, உண்மையிலே 4 யுகங்கள்னா யுகங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு எதுவும் கிடையாது. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் என்னென்ன மாதிரியான கேரக்டர், என்னென்ன மாதிரியான ரோல் நடிச்சு கொண்டு போறாங்கிறத காட்டுறதுக்காக தான் 4 யுகங்களாக காட்டப்பட்டிருக்கு. சரியா? சரி, அப்ப 4 யுகங்கள் அப்படி. ஓகே, அது என்னென்ன ரோலுங்கிறது அப்போ நம்முடைய குணத்தின் அடிப்படையில ரொம்ப டேலண்டா இருந்தா நம்ம ஹீரோவாகவும் ஹீரோயினியாகவும், இல்ல திறமை இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா கொஞ்சம் நார்மல் ஒரு சீனுக்கு மட்டும் இறைவன் விடுவார், 1 பிறவி 2 பிறவின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலே ஒரு ரொம்ப திறமையானவர்களுக்கு மட்டும்தான் அந்த நார்மலான சீரியலாக இருக்கட்டும், நார்மலான ஒரு யாரு நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல் மாரி ஆனந்திக்கு அந்த அளவு பில்டப்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய அந்த பேச்சு திறமை நுனியை வச்சு அந்த அந்த சீரியல் அழகா டிஆர்பி காட்டுறது பார்த்தீங்களா? அதே மாதிரிதான்.
அப்போ திறமை இருந்தா போதும். இந்த உலக நாடக சக்கரத்துல அப்படி அப்பியரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இறைவன் அப்படி நிறைய விஷயங்களை பண்ணி வைக்கிறார். சரி, அப்ப 4 யுகங்கள் வருது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் வருதுல. ஒவ்வொரு யுகங்கள் வந்து எத்தனை வருடங்கள்? 1200. ஒவ்வொரு யுகங்கள் 1250. ஓகேவா? 1250, 1250, 1280, 1250 வருது. ஏன் முன்ன பின்னெல்லாம் இருக்காதாமா? கரெக்டா அந்த யுகம் முடியும் போது வருமா அப்படின்னு? இறைவன் அண்டத்துல இருக்கிற ஒரு ரகசியத்தை இறைவன் நார்மலா நமக்கு செப்புறாரு. அவரு ஒளிவு மறைவு இல்லாத இறைவன் நமக்கு அழகா எடுத்து உரைக்கிறாரு. இது ரொம்ப கஷ்டமாலாம் உலக நாடகமா இருக்கட்டும், நம்ம ஒரு குடும்ப ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒன்றும் இறைவன் பண்ண மாட்டார். அப்படி பண்ற விஷயங்களே இல்லை. இயற்கையில அழகா இறைவன் நம்மளுக்கு சித்தரிச்சு காட்டியிருப்பார். ஓகேவா? அது நம்ம புரிதலினுடைய அடிப்படையில தான் இருக்கும். நீங்க அந்த பைபிள் குரான்லாம் பாத்தீங்கன்னா, அந்த இயேசு முகமது நபிக்கு முன்னாடி என்னதெல்லாமோ இருந்தது மாதிரி இருக்கும். அதெல்லாம் கண்டு கொள்ளாத நிமித்தமா இருக்கிறதுனால பக்தியாகவே போயிடும். அப்படி கிடையாது. உலக நாடகத்தை அழகா இறைவன் காட்டியிருப்பார். சரி, அப்ப 4 யுகங்கள். அப்ப 1250 வச்சு 4 யுகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. 5000 வருடங்கள் ஒரு கல்பம் ஆகுது. சரியா? இதுல முதல் பாதி என்னது, அடுத்த பாதி என்னதுமா? சத்தியுகம், இந்த சங்கயுகம், கலியுகம், பாதி கலியுகம், பாதி பாதி சொர்க்கம், பாதி நரகமாக இருக்கு. ஓகேவா? சுகதாமம், துக்கதாமங்கிறது மாதிரி இருக்கும். உலகம் வந்து பாதி சுகத்திலும் பாதி துன்பத்திலும் இருக்கும்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றார். சரியா? சார், அப்போ சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய இந்த 4 யுகங்கள்ல இந்த 4 யுகத்துல யார் யாரெல்லாம இருந்திருக்கிறா? இப்போ நம்ம ஒரு சீரியலா இருக்கட்டும், ஒரு சினிமா படமா இருக்கட்டும், அதுல இவரு ஹீரோ இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்லாம் நடிக்கிறாங்கல்ல. அதே போல இந்த உலக நாடக சக்கரத்துல யார் மெயின் ஹீரோவா இருந்திருக்கிறாங்க? ஏன்னா ஒவ்வொரு யுகங்கள்ல ஒவ்வொரு மனிதர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல. ரொம்ப ஃபேமஸா முதல் யுகத்துல யாருமா இருந்திருக்கிறாங்க? ஸ்ரீமன் நாராயணர் இருந்திருக்கிறாரு. சரி, அப்ப 2வது யுகத்துல ஸ்ரீராமர், சீதை இருந்திருக்கிறாங்க. அப்ப 3வது யுகத்துல சிற்று அரசர்கள் இருப்பாங்க, ஒற்றை கிரீடங்கள் வச்சிருப்பாங்க. சரி, அப்போ சிற்று அரசர்கள், ஒற்றை கிரீடாதாரிகள் இருப்பாங்க. கலியுகத்துல சாதாரண மனிதர்கள் ஓலை குடிசையில தான் இருப்பாங்க. ஆனா பெரிய பெரிய ஏதாவது நம்ம பக்தி முறைகள்ல இருக்கும், சொல்ல தேவையில்ல. கலியுகத்துக்கான பதிவுகளே அப்படிதான். சரி சரி, அப்போ ஸ்ரீமன் நாராயணரு, ஸ்ரீராமரு, துவாபரயுக சிற்று அரசர்கள், அப்போ கலியுக மக்கள் இருக்கிறாங்க, விகார குணம் கொண்டவர்கள். சரியா? சரி, அப்போ இந்த சத்தியுகத்துல வந்து ஸ்ரீமன் நாராயணர் இருக்கிறாருல, எத்தனை நாராயணர்கள் இருப்பாங்க? எத்தனை பிறவிகளோட இருப்பாங்க? முதல் 1250 வருடம் சத்தியுகத்துல எத்தனை பிறவிகள் இருக்குமா? மொத்தம் கல்பத்துக்கு 84. எப்படி சத்தியுகத்திலையாமா? கேமரா ஓடிட்டு இருக்கு. 8 பிறவிகள் இருக்கும். 8 நாராயணர், 8 லட்சுமி வருவாங்க. லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். திரேதாயுகத்துல எத்தனை ராமர், சீதை இருப்பாங்கம்மா? 12 ராமர், சீதை இருப்பாங்க. சரியா? துவாபர யுகத்துல என்ன நடக்கும்? துவாபர யுகத்துல ராஜ்யங்கள் இருக்கும், ஒற்றை கிரீடாதாரி ராஜ்யம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட ஆட்சி முறைகள் இருக்காது, ரொம்ப பவரான கிங்டம் இருக்காது. இருந்தாலும் நாடகத்தின் அடிப்படையில் அங்கேயும் மக்களுக்கு எல்லா செழிப்பும் வந்துடும். நம்ம டோட்டலா இன்னைக்கு இந்த வீடியோல முடிக்கும் போது எல்லாமே புட்டு வச்சிடலாம். இந்த சக்கரம் பற்றி நிறைய தெளிவு முறைகள் முன்னாடி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ முடியும் போது டோட்டலா நமக்கு எல்லாமே இவ்வளவுதான் வருதா, இவ்வளவு ஈஸியா தான் இருக்கும். ஆனா நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ ஒற்றை கிரீடாதாரிகள் துவாபர யுகத்துல வராங்க. அப்போ கலியுகத்துல வந்து இப்பவும் கலியுகத்துல அரபியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா இன்றில இருந்து ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடியே மன்னராட்சி முறை நம்ம பாரதத்திலே இருந்திருக்கு. இப்பதான் அரசியல் அமைப்பு மாறிடுச்சு, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ 8 பிறவி, 8 நாராயணர்கள், 8 லட்சுமி, 12 ராமர், 12 சீதை. அப்புறம் இங்க அப்படி வருதுல. அப்போ இங்க எத்தனை பிறவி இருக்கும்? துவாபர யுகத்துல எத்தனை பிறவி? 8 சொல்லிட்டீங்க, 12 சொல்லிட்டீங்க. இங்க துவாபர யுகத்துல எத்தனை பிறவிகள் இருக்கும்?
64 ஒரு பிறவி வந்து பாபா வந்து நமக்கு வந்து சங்கம் யுகத்துல தராரு. 8 பிறவியை வந்து நமக்கு சத்தியுகத்துல தராரு. 12 பிறவியை வந்து பாபா நமக்கு திரேதா யுகத்துல தராரு. மொத்தம் 21 பிறவி. ஓகே, மூவேலி ஜென்மமாய் முழு ஆஸ்தி தருபவர் அவர் தான். ஏன்னா எதுவுமே நமக்கு ஒரு ஆன்மீக பிறப்பு. அது 8 12 சேர்த்தா 20 தான் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லை, நமக்கு பாபா ஒரு ஆன்மீக பிறப்பு தந்திருக்கிறார் பிரம்மகுமாரிகள் ரீதியாக. அப்போ நமக்கு 21 பிறவி வருது. மீதி பார்த்தீங்கன்னா அந்த துவாபர யுகத்தில் நமக்கு வந்து இன்னும் நம்ம இந்த டோட்டலாக இதை கூட்டும்போது இங்கே ஒரு பிறவி வரும், 21 பிறவி வரும். சரியா? 8 12 21 மீதி பாக்கி எவ்வளவுமா இருக்கும்? இங்க 21, இங்க 21, 42 வந்துச்சா? மொத்தம் எத்தனை பிறவி? 84. 84ல 42 போனா எத்தனை? 42 வருதா? அப்ப 42 பிறவி ஒரே யுகத்திலே வருது. இங்க 8 பிறவி எங்க இருக்கு? கலியுகத்துல 42 பிறவி எங்க இருக்கு? சரி, அப்போ ஆயுள்களை பாத்துருமா? சரி, அப்போ சத்தியுகத்துல ஒவ்வொருத்தருடைய சராசரி ஆயுள் எவ்வளவா இருக்கும்? 150 சராசரி ஆயுள். 150 கரெக்டா இருக்குமா? இங்கேயுமே நிறைய டெத்து உள்ளது, நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ஒரே ஏஜ்ல நடக்குது இருக்கல. அதே மாதிரி சராசரி ஏஜ் தந்தை சொல்றாரு சத்தியுகத்துல 150 வருடம். ஏன்னா 150 வருடம் காட்டினாதான் 1250 வருடத்திற்கு 8 பிறவினா கால்குலேட் ஆகும். அப்போ கரெக்டா அவங்க 150ல இறந்து 150ல அப்படி கிடையாது. 50 வயது வரும்போது ஸ்ரீமன் நாராயணர் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு அதிகாரப்பூர்வமா பிரம்மகுமாரிகள்ல அவரு நம்ம லேக்ராஜ் ஆகிய நம்ம ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அதுக்கான பிறவி நேம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ராதைன்னு சொல்லியிருக்கிறாங்க மம்மாவுக்கு பாபா. ஆனா மற்றபடி யாருக்குமே பெருசா நேம் அந்த சத்தியுகத்துல வர்ற நேம தந்தை சொல்றது இல்லை. அவங்க ராஜ்யம் அடையும் போது ஸ்ரீ கிருஷ்ண ராதை வந்து அவங்க லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க. அவங்களுக்கு 25 வயதுன்னு சொல்றாங்க. 50 வயசுல மேரேஜ் ஆகும்னு சொல்றாங்க. அவங்க 50 வயசுல ஆகும்போது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வெவ்வேறு காலகட்டங்களில் பெற்றெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏஜ் கேட்டகரி அப்படி அமையுது அப்படின்னா அப்ப இங்க பிறவி கேட்டகரி வந்து எப்படி வரும்? அப்ப அங்க உள்குத்து வெளிக்குத்துகள் தந்தை மறைமுகமாக நாடகத்தின் அடிப்படையில மேபி இருக்கலாம். ஓகேவா? அப்போ 150 வருட ஆயுள்னு தந்தை சொல்றாரு. மேபி 155 வயதாகவும் இருக்கலாம், 145 140 வயதும் கம்மியான வயதிலும் இறக்கலாம். அங்கேயுமே பிணத்தை எரிக்கக்கூடிய அண்டர்டேக்கர்ஸ் இருப்பாங்க. அங்கேயும் சுடுகாட்டுல பிணத்தை எரிக்கக்கூடிய சுடுகாட்டு அது மனிதர்களும் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து 8 பிறவில ஒவ்வொருத்தருக்கும் 150 வருட சராசரி ஆயுள். சரி, அப்போ திரேதா யுகத்துல அப்ப எத்தனை பிறவிகள் அவங்களுக்கு வரும்? 12 பிறவி வருதா? ஏஜ் என்ன இருக்கும் அவங்களுக்கு? அப்போ 120 125 வருட ஆயுள் சராசரி. ஓகே, அப்போ 140 வயசு கூட மேபி ஆத்மாக்களாக பிறவி எடுக்கலாம். மேபி 140 வயசு ஆத்மாக்கள் வரும். ஏன்னா அந்த சத்தியுகத்துல முதல்ல அந்த பாபாவினுடைய தலைகீழ் விருட்சக மரம் அந்த தண்டு பகுதியிலிருந்து வர்ற ஆத்மாக்கள் அங்க சத்தியுகத்துல சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கும் போது 140 150 வருட ஆயுள்ல இருக்கிற ஆத்மாக்கள் இங்க வரும்போது 120 110 வருடங்கள் கூட இருக்கலாம். அங்க அகால மரணங்கள் வருமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் பாபா திரேதா யுகத்துல ஒரு அழிவு வர்றதாக ஏதோ ஒரு மாற்றங்கள். ஏன்னா இது என்ன யுகமா? என்ன ஏஜ்? கோல்டன் ஏஜ். இது வெள்ளி யுகம். இது வெங்கலம் பித்தளை வெங்கல. இது இரும்பு. அப்போ சங்கம் யுகம் என்ன யுகம்? என்ன இது? வைரம். வைரத்தாலதான் இருக்க முடியும், எதையால இருக்க முடியாது. லேசர் மாரி கட்டு வச்சுதான். இல்லைன்னா வைரத்தால நம்ம கீழே போட்டு நொறுக்கி எடுத்து பண்ணிப்படலாம். நொறுக்கிடலாம் வைரத்தை. ஒரு சில வைரத்தை விழுங்கினாலே இறந்துருவாங்களாம் அப்படி சொல்றாங்க. அப்போ அதை கரெக்டா அக்யூரேட்டா பண்ணனா லேசர் கட் ஒரு மாதிரி வித்தியாசமான அந்த வைரம் சார்ந்த நுண்ணிய பகுதிகளை வச்சுதான் பண்ண முடியும். இல்லை கண்ணா பின்னான்னு செஞ்சிருமா கோகினூர் வைரம் மாரி. சரி, அரசர்கள் ஆட்சி காலம் எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுவாங்க? இல்ல இல்ல முதல்ல அந்த கிளாஸ முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சரி, ஏன்னா வீடியோ ஓடுது வேற. கமெண்ட்ல அவங்க மேபி பண்ணலாம் யாரு அந்த பாபா குழந்தைங்க தான். ஏன்னா மேபி நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 வியூஸ் விழுந்திருக்கு. முன்னால 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவுகள் தான். பல்வேறு காரணங்களுக்காக ஸ்டாப் ஆகி இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம அது ஆத்மா குழந்தைகள் பார்ப்பாங்க. கமெண்ட் பார்க்கறதுக்கு நாட்கள் எடுக்கும். இனி ரெகுலரா வீடியோ போடுற மாதிரி மைண்ட் செட்டு இருக்கு.
சரி, அப்போ அப்போ நம்ம பேசுவோம். அப்போ திரேதாயுகத்துல 12 பிறவி 125 வருட சராசரி ஆயுள் இருக்கும். ஓகேவா? அப்போ 12 பிறவிங்கும் போது 125னா 1250 சரியா வருதா இல்லையா? 1125 தான் வரும் பாருங்க. 5000 ஒரு ஒரு கல்பத்துக்கு 1250 வச்சு பாருங்க. நானுமே நிறைய இடங்கள்ல கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கிறேன். அது நம்ம ஒரு பிடி பட மாட்டேங்குது, உதைக்குது. 5000னா ஒரு ஒரு இதுக்கு கல்பத்துக்கு 1125 தான் வரும் வருஷம். 1250. ஆமா, 125 தானே வரும். 1200 1125 தான் வரும். நான் 1250 சொன்னேன். சொன்னோடனே அப்ப சரிதான் உங்களுக்கு. நீ என்ன சொல்ற? 2500 ஒரு கல்பம் 5000 வருஷம். ஆமா, 2500 சரிதானம்மா. 1125 2500 1250 1250 என்னாச்சுமா? என்ன இருக்குல்ல? இருக்கலாமா? இது இல்ல அதுல எதுக்கு கேட்டதுக்கு இப்படி சொன்னாங்க. இல்ல, நம்ம அதுல அது நம்ம குழம்புங்கிறதுக்காகவே போட்டு தந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆமா, இது அது நம்ம அதை வச்சுதான் பாபா சொல்றாரு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல்றாரு, நம்ம மாத்து கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ தந்தை சொல்லிட்டா. அப்ப திரேதாயுகத்துல அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்போ துவாபர யுகத்துல நம்ம 21 பிறவி சொன்னோம்ல. அந்த 21 பிறவில சராசரி ஆயுள் எவ்வளவு இருக்கும்? 100 சராசரி இருக்கும். ஆனா முத பிறவிகளாக அந்த சம்சார விருட்சக மரத்துல இருந்து மேல இருந்து கீழே வர்ற பாபாட்ட இருந்து முத பிறவியா வர்றவங்களுக்கு மேபி 120 110 120 இருக்கும். பாபா குழந்தைங்க தான். ஏன்னா துவாபர யுகமாக சுகம் குறைந்த யுகமாக இருந்தாலும் பாபா அவங்களுக்கு முழு சுகம் முதல் பிறவிகளே ராஜ்யம்லாம் கிடைச்சிரும். இப்ப வர்ற குழந்தைங்க தான் விகார புத்திகளோட அறிவியல் சக்திகளோட வருது, கண்டுபிடிப்புகளோட. ஆமா சரி. அப்போ 21 பிறவில ஒருத்தருடைய சராசரி ஆயுள் எவ்வளவு இருக்கும்? 100 இருக்கும். ஓகேவா? அப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 21 பிறவிகள் அப்படி வர்றது மாதிரி வருது. சரி, அப்ப கலியுகத்துல 42 பிறவி சொன்னோம்ல. அதுல சராசரி ஆயுள் எவ்வளவு இருக்கும்? எல்லாம் இப்ப நம்முடைய ஏஜ் கேட்டகரிகள் அகால மரணங்கள், பைக் எல்லாம் போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல, பிறக்கும் போது இறக்குந்தாக்கி அப்ப வயசே கிடையாது. அதுவும் இது கூட வரும்போது எவ்வளவு? 60 வயசு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனா 30 வயசுதான் சராசரி ஆயுள்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? சராசரி தான். மத்தபடி ஒருத்தர் பிறக்கும் போதே குழந்தைகள் இறக்குறதும் கால்குலேஷன்ல வரும். அது ஆத்மா வந்தது. தாத்தா கலியுகத்துலதான் இறந்தாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆகுது. நான் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. 107 வயசுலதான் இறந்தாங்க இவங்க தாத்தா. அப்ப 30 வயசு என்ன காட்டுது? இப்ப இருக்கிற குழந்தைங்க நிறைய சாகுது இல்ல. 107 அப்ப ஏஜ் பாருங்க. இறக்கு. அதுதான் சராசரியாக இப்படி சொல்றாங்க. அது 1000 வருஷம் 1000 வயசு 1500 வயசுன்னு சொல்லி அந்த ஜலசேகர மகாராஜாவுக்கு அவங்க வயசு அவ்வளவு 1000 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த இது பண்ணும்போது பார்க்கும்போது கணக்கு எல்லாம் கூட்டி பார்க்கும்போது பாபா சொல்றது இந்த ஒரு மெத்தடா இருக்கு நமக்கு. அது வேற இருக்கும். இது அவ்வளவு இருக்கும் பாப்பா. ஏன்னா பைபிள்ல ஆதாம் ஏவாளுக்கு 800 900 வருஷம்லாம் காட்டுது. அப்ப அது நம்ம அதுக்கான வீடியோ பதிவுகள் வரும்போது நம்ம கண்டிப்பா பேசுவோம். நிறைய இருக்குங்க பேசுறதுக்கு, கடல் அளவு. இதெல்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா உலக நாடக நடிப்பை பத்தி வேதங்களும் சொல்லியிருக்கு. ஆனா அது இப்படி ஒரு சக்கரத்துல சுயதரிசன ஸ்ரீ கிருஷ்ணர் கையில் உள்ள சக்கரத்திலயே அவ்வளவு விளக்கமும் இருக்கு. எல்லாமும் அதுல அதான் சொல்லியாச்சே. டீ கடையெல்லாம் அதான் இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வெளியும் அந்த வாஸ்து சக்கரம் தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு எந்திரம் மாரி வச்சிருப்பாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க மக்களுக்கு. புரியல நிறைய இடங்கள்ல. அது அந்த ஜோசியக்காரங்க ஜாதகம் பண்றவங்க எல்லாம் உங்க வீட்டுல இந்த தகடை வைக்கணும்னு சொல்றாங்கல்ல, இந்த இதைதான் வைக்கணும். மதை நேரில் அதான் சொல்றாங்க. ஐயா சுயதரிசன சக்கரத்தை புத்தியில் தரித்தாருன்னு சொல்றாங்க. காரணமாக இருக்கு அப்படி. சரி, அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. நம்ம இதுல இந்து மதம்னு சொல்றோம், சாதிகள் நிறைய வச்சிருக்கிறோம்ல. அதே போல இங்க இவர்களுக்கும் மதங்களும் சாதிகளும் உண்டு. என்ன மதம்? மதம்னா தர்மம்னு அர்த்தம். இவங்களும் ஒவ்வொரு தர்மத்துல இருப்பாங்க. ஓகேவா? அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்துல என்ன மதம் இருந்துச்சுமா?
சத்தியம் தான் ஓடுது பாரு. உண்மைதான் இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனைல ஓடிட்டு இருந்து இப்போ அழகா ரெக்கார்ட் ஆகுது. இதையும் அப்போ நான் மிக்சிங்கில் தான் வீடியோவில் நான் எடிட் பண்ணி போடுவேன். உங்கள் முகம்னா பாதிக்கு பாதியாகவே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். மொதல் 3 வீடியோவிலுமே அப்படி தான் பண்ணிடுவேன். உங்கள் முகம்லாம் தெரியும், அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டோம். எங்க முகம்லாம் தெரிஞ்சா நாங்க இந்த இல்லை நம்ம அதுக்கேற்றவாறு நம்ம எனக்கு சீக்கிரமே பண்ணுவோம். அடுத்த வாரம் இந்த பக்கம் திருப்பிடுவோம். மேபி சரி, அடுத்த வாரம் நம்ம இந்த பக்கம். ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் மாரி உட்கார்ந்து இருப்பாங்க குழந்தைங்க, சேரு நிறைய இருக்கும். இது நம்ம ஒரு இது சுத்தி பிரம்ம பாபாவை சுத்தி இருந்த மாதிரி இருக்கிறோமா. ஆமா, ஜூம் கேமரா எவ்வளவுக்குள்ள ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள அது பண்ணிட்டு இருக்கு. அதனால இதுக்கு மேல 360 டிகிரில கேமராவில இல்ல. ஆமா, அது 90 டிகிரி காட்டுது. நம்ம அடுத்த வாரம் அப்படி பண்ணிடலாம். இன்னொரு கேமராவும் இந்த பக்கம் ஃபிட் பண்ணுவோம். நாடகத்துல எது நடக்குன்னு இருக்குதோ அது நடக்கும். ஆமா, நம்ம அது படி நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, கேமரா வேற மாதிரி. லேப்டாப்ல இது சும்மா ரெக்கார்ட் ஆகுது, கேமராவை தான் மெயின். லேப்டாப் கேமரா இப்ப நான் ஓபன் பண்ணா ஒரு மாதிரி சேடு மாதிரி இருக்கும், பவர் இருக்காது. அதுக்குன்னே கேமரா இருக்கும். இது நான் சிங்கப்பூர்ல இந்த கேமரா வாங்கும்போது 310 வெள்ளி சிங்கப்பூர் டாலருக்கு. அப்படின்னா ஒரு வெள்ளி வந்து 50 ரூபா, கிட்டத்தட்ட 16,000 ரூபா விழுது. பார்த்தா சின்ன டம்மி மாரி இருக்கு பாத்தீங்களா, 16,000 ரூபா வரும். ஆனா இது 4K அல்ட்ரான்னு ஒரு பர்பஸ்க்காக நான் வாங்கினது. அது இப்ப வேற மாதிரி இப்ப யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது வாங்கி 4-5 வருஷம் ஆயிட்டு என்ன யூஸே பண்ணாம இருந்து இதுக்கு யூஸ் ஆகுது, ஓடுது. இதுக்கு பவர் வேற ஏதாவது லேப்டாப்ல கனெக்ட் பண்ணாதான் இவர் ஓடுவாரு, இல்லைன்னா ஓட மாட்டாரு, தெரிய மாட்டாரு. இவர் நார்மல் கேமரா மாதிரி கிடையாது, ரெக்கார்ட் பண்றதெல்லாம் ஒரு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணா இது ஓடும், அவ்வளவுதான். சரி, அப்ப நம்ம 4 யுகங்கள் பார்த்துட்டு இவங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லி பார்த்துரும். மதம்னு இருக்கு நமக்குள்ள, இந்து மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம் இருக்கு, இஸ்லாம் முஸ்லிம் மதம் இருக்குல்ல, அது மதம். ஆனாலும் நம்ம அந்த இந்து மதத்துல இருந்தே நிறைய பிரிவு வச்சிருக்கோம்ல, அது ஜாதி. அதே போல சத்தியுகம் திரேதாயுகத்துல என்ன மதம் என்ன தர்மம் யூஸ் பண்ணாங்கம்மா, நம்ம நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லுவாரு, சனாதன தர்மம். அப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். தர்மம்னா மதம். நிறைய இடங்கள்ல பிச்சு கேட்கறாங்கல்ல, எனக்கு தர்மத்தை கொடுங்க, மதத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை கொடுங்கன்னு சொல்லி பிச்சு எடுக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க கொடுப்பாங்க, அது ஆன்மீக கனெக்ஷன் தான். அதான் தர்மம் கேட்கறாங்கல்ல, எனக்கு தர்மம் போடுங்க, ஐயாவுக்கு தர்மம் போடுங்கன்னா ஞானத்தை தர்மமா போடுறது, பிச்சை போடுறது இல்லை. அதுவும் அது ஒரு நம்ம ரொம்ப ஆன்மீகத்துக்கு உள்ளெல்லாம் போனாக்கி பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஞானம் தாமா தென்படும். சர்வமும் சிவமயம் சொல்றாங்கல்ல, ஞானம் தாமா இருக்கு. அதை புரியாம நம்ம ஒரு சில விஷயங்கள் இருந்துரும். அப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கு. இந்த தர்மம் 2500 வருடங்கள் இருந்திருக்கு. சரியா, அடுத்து தர்மம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுமா, பைபிள்ல பார்த்திருப்பீங்க. ஓகேவா, பைபிள்ல வந்து இப்ராஹிம் ஆபிரகாம்னு ஒருவர் வருவார். சரி, அவர் மூலமாக இஸ்லாமிசம் உருவாகும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல குரான்ல நீங்க பழைய ஏற்பாட்டுலாம் பார்க்கலாம். ஆபிரகாம்னு ஒருவர் வருவார். 2500 வருடங்களுக்கு முன்னாடி அவர் வருவார். ஓகேவா, இன்றளவும் சொல்லக்கூடிய பைபிள்ல ஆபிரகாம் மூலமா வரும். சாரால் ஆகார்னு சொல்லிட்டு 2 மனைவியை மனம் செய்து வந்திருப்பார். சரி, அவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல பிறந்திருப்பார். இது பாரதத்துல ஒரு இடத்துல வருது. ஓகே, அதே போல இவங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கி அந்த அரபு நபி ஈசா நபி வாக்குல பைபிள் குரான்ல வரும். ஓகே, இது பாரதத்துக்கு வெளியே இருந்தாலும் ஆப்கானிஸ்தான்ல தான் அவர் பிறந்து வளர்ந்திருப்பாரு ஆபிரகாம். இன்றிலிருந்து 2500 வருடங்களுக்கு முன்னால நம்ம மதம் ரீதியாக உருவாக்கப்பட்டது பாரதத்துக்கு வெளியே. ஏன்னா முத பாதி சுகம் வரும்போது அடுத்த பாதி நரகம் வரும்போது இந்த 100 வருட கான்செப்டை தான் உருவாக்குறாங்க. இந்த 100 வருடத்துல என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்ணி சந்தோஷத்தை நம்ம ஈட்டுறோமோ அதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு வருது. அப்போ இதே 100 வருடத்துல வர்ற அந்த ரகசியத்தை தான் இங்க வந்து ஆபிரகாம்னு சொல்லி ஒரு நபர் மூலமாக இந்த மாதிரி கோட்பாடுகள், இந்த மாதிரி கலாச்சாரங்கள் நீங்க யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து சொர்க்கத்தை இறைவன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஆபிரகாம்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா இல்ல, அப்படி ஒரு மதம் ஒண்ணு ஒரு தர்மம் ஒண்ணு உருவாகுது. அந்த பேரை சொல்லி இப்ராஹிம் பிரம்மா தான் பிராகிமா சொல்றாங்க. எல்லாமே மொழிபெயர்வு அரபிக்கு வார்த்தைகள் அப்படி வருது. 2வது இது பாரதத்துக்கு வெளியே, பாரதத்திலே உஜ்ஜயினி ஆண்ட விக்ரமாதித்தன் மகாராஜா வந்து
2500 வருடங்கள் காலகட்டத்தில் முதல் நம்ம பாரதத்துல அவர் பக்தி செய்திருப்பார். கைகளால தொட முடியாத அந்தரத்துல பறக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வந்து அவர் உருவாக்கி இருப்பார். அது என்னன்னாக்கி சக்தியில நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. சக்தியில இல்ல, 4 புறங்களிலும் காந்தத்தின் மூலமாக அந்தரத்துல தூங்கும். உஜ்ஜயினி ஆண்ட விக்ரமாதித்தன் பாரதத்துக்கு வெளியே சிவன் கோயில அவரு நேபாளம் சம்திங்ல கெட்டி வச்சதாக இதெல்லாம் ஒரு பக்தியின் அடிப்படையில இந்த 100 வருடத்துல இந்த ஞானம் எல்லாமே வர்றதை தான் சனாதன தர்மம், அதுக்கப்புறம் இப்ப இஸ்லாமிசம், அதுக்கப்புறம் உஜ்ஜயினி ஆண்ட விக்ரமாதித்தன் மகாராஜா, இவர் நம்ம பிரம்ம பாபா தான், அது வேற எதுவும் இல்லை, பிரம்ம பாபா தான். அவரு தான் அந்த முதல் பக்தியை அவர் தான் செய்யறாரு. ஏன்னா அவருக்கு தான் சிவப்பு தந்தையை நல்லாவே தெரியும். சரி, அப்போ இன்றிலிருந்து 2250 வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்கி பௌத்திசம் நேபாளத்துல தான் வருது. சரி, நேபாளத்துல வந்து அவங்க வந்து லும்பினிங்கிற இடத்துல வந்து மாயாதேவி சுதோர்தனா அப்படிங்கிறவருக்கு அவரு புத்தர் கௌதம சித்தார்த்தர் பிறந்திருப்பார். அப்போ யாரும் பிறக்கல நேபாளத்துல. ஏன்னா மதங்கள் தோன்றும் போது இந்த 100 வருட ஞானத்தை கதையை வைத்து அவங்க பக்திகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னோம்ல, உலக நாடக சக்கரம்னு சொன்னா இந்த சக்கரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் கையில சுத்துற சக்கரத்திலே சுயதர்சன சக்கரத்துல என்ன வருது? உலகம் ஐக்கியமாயிரும். சரியா? இது வந்து எந்த விதத்திலயும் அக்யூரேட்டாலும் கிடையாது. இறைவன் தான் பக்தியை சொல்லிட்டே வராரு. அதனால தானே இது 160 நாடுகள்ல ஃபேமஸ் ஆயிருக்கு. கரெக்டா இருக்கணுமே. இந்த இயேசு இன்றிலிருந்து 2024 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தாரு அப்படின்னாக்கி அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டாக்கி ஒன்னும் இருக்காது. பல கோடி பல லட்சத்துக்கு முன்னாடி மக்கள் இருந்தாங்க, கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள். சும்மா எதையாவது ஒண்ணு மக்கள் பேசுவாங்க. ஆனா சர்வத்தையும் இறைவன் உலக நாடகத்தையே அந்த சக்கரத்தை அழகா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு அப்பதான் புரியும். குழந்தைங்களுக்கு இப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு தந்தை அழகா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அதுக்காக அவரு மறைப்பொருள்லாம் ஒன்றும் கிடையாது, அழகா அவரு சொல்லி இருக்கிறார். அப்போ 2250 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பௌத்திசம் நிறைய இடங்கள் ரொம்ப ஃபேமஸ். கேட்டீங்கன்னாக்கி தாய்லாந்து, பிலிப்பைனு, இந்தோனேசியா, குறிப்பா சைனாவுல, சிங்கப்பூர்ல, மலேசியாவுல, பாரதத்துல கூட வட மாநிலங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு குரூப் இருக்கு. அந்த அளவுக்கு ஏன்னா அப்படி ஒரு நபர் புத்தர் கிடையாது, கௌதம சித்தார்த்தர் கிடையாது. பாரதத்துக்கு வெளியே பக்தி செய்யும் போதும் 100 வருடத்தை வைத்துதான் அங்க சனாதன தர்மம் வருதுல. அதே போல வெவ்வேறு தர்மங்கள் பேரை சொல்லிதான் வரும். அப்ப அன்றைய காலத்துல புத்தர்னு ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் படைத்து வைத்தாரானாகி அப்படிலாம் பவர் எல்லாம் யாருக்கும் கிடையாது. கதை வேதங்கள் உருவாக்குவாங்க. பக்தி வரும்போது துன்பங்கள் வரும் சொல்றாங்க. அப்போ இன்றிலிருந்து 2024 வருஷத்துக்கு முன்னாடி யார் வராரு? கிமு கிபி வருதுலாமா, கேலண்டரையே கொண்டு வராங்கல்ல. அவரு ஒருத்தர் இஸ்ரேவேல்ல எகிப்து தேசத்துல பாபிலோனுக்கு பக்கத்துல சூசேப்பருக்கும் மேரி மாதாவுக்கும் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பத்தி ஒரு நாள் முன்னாடி இந்த வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து பெயரை வச்சு மதங்கள் உருவாகும். அப்போ அவருதான் அந்த மலை பிரசங்கம் பண்றது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அப்போ நிறைய கோட்பாடுகள் எல்லாம் பரப்பி எல்லாம் கொண்டு எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்க அந்த காலத்துல எதுவும் நடக்கல. பக்திகள் செய்யும் போதும் 100 வருடத்துல நடக்கிற அந்த சொர்க்கத்தை மீன் பண்ணி தான் வேதங்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கி இன்றிலிருந்து 1400 வருடங்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துக்கு 600 வருடங்களுக்கு பிறகு கிபி 600 வருடங்கள் காலகட்டத்துல அவர் முஸ்லிமிசத்தை வந்து முஸ்லிம் மதத்தை வந்து முகமது நபி உருவாக்குறதாட்டு நபர் கிடையாது, அவங்களுக்கு தெரிந்த வரைக்கும் கொண்டு போவாங்க. அப்புறம் ஷிக்கிசம் 1639 சம்திங், இன்றிலிருந்து 450 வருடங்கள் காலகட்டத்துல இப்போ 400 வருஷத்துல தான் ஷிக்கிசம் வந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸ். பஞ்சாப்லாம் அமிர்தசர்லாம் ரொம்ப ஃபேமஸ். பஞ்சாப்ல தான் ரொம்ப ஃபேமஸ் ஷிக்கிசம். குருநானக் உருவாக்கி இருப்பார், ஓம்கார் நிராகார்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றிலிருந்து சாய்பாபா ஒரு 210 வருஷத்துக்கு முன்னாடி சீரடியில வந்திருப்பார். நபர் கிடையாது. நம்ம அந்த வரலாறுலாம் நம்ம ரிப்பீட்டட் பார்க்கும்போது நம்மளே தெரிந்து கொள்ளலாம். இது சக்கரத்துல மென்ஷன் பண்ணல. அப்புறம் நம்ம ஐயா வெளி அகில திரட்டல பாத்தீங்கன்னா 220 வருஷமா ஐயா வந்துட்டு எல்லாம் 100 வருடம் சக்கரத்தை கதையா எழுதுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாமே 100 வருடம் தான். நான் சொன்னோம்ல 4 மாசம் தான் ஒரு படம் சினிமா எடுக்கிறதுக்கு. 3 மணி நேரத்துல படத்தை எடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா பக்தி மார்க்கத்துல 24 மணி நேரத்துல எடுத்த ஒரே ஒரு படம் இருக்கு. சுயம் வரம்னு சொல்லிட்டு நடிகர் கார்த்திக், நெப்போலியன், நடிகர் அவர் இளையதிலகம் பிரபு, இன்னும் ஒரு சில நடிகர்கள், நிறைய நடிகைகள் 24 மணி நேரத்துல ஒரு படத்தை எடுத்து போட்டிருக்காங்கம்மா. சுயம் வரம்னு சொல்லிட்டு
ஒரு பணத்துக்காக ஒரே கல்யாணம், ஒரு 15-16 கல்யாணம் ஒரே மனப்பந்தெல்லாம் நடக்கிறது போல ஒரு படம். அது 24 மணி நேரத்துல எடுத்த கிண்ண சாதனை படைத்த நம்ம தமிழ் படம் இருக்கு. அப்போ 5000 வருட சக்கரத்தை 100 வருடத்துல தந்தை உருவாக்கி வச்சதுதான் இது. எல்லாம் மதமும் வந்துட்டா இப்ப இதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா? இல்லை, எல்லாமே வரும். சரி, அப்போ இப்படி மதங்கள் உருவான, தர்மங்கள் சரி, இதெல்லாம் மதங்கள். இத ஜாதின்னு எப்படி உருவாக்குவோம்? நம்ம இந்து மதம் தான், நம்ம கோணார் இருக்கிறோம், வெள்ளாளர் இருக்கிறோம், நாடார் இருக்கிறோம், பறையர்கள் இருக்கிறாங்க, சாணக்கியர்கள் இருக்கிறாங்க, கவுண்டர்கள் இருக்கிறாங்க, சக்கிலியன்மார்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதி. இந்து மதம் தான். பனேரி இந்து நாடார்லாம் இருக்கிறாங்கல்ல, மதம் நம்ம இந்து மதம் தான். கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமிசத்துல முஸ்லிம்பா கிறிஸ்தவப்பான்னு விட்டுட்டாங்க. அவங்க ஜாதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுல. பாரதத்திலே சாதிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு, ஸ்கூல் படிப்புகள்லயும் இருக்கலாமா? அதே போல அப்ப நம்ம இந்து மதத்திலே நிறைய சாதிகள் இருக்கிறது மாரி இங்கேயும் இவங்க சாதியிலே இருந்திருக்கிறாங்கம்மா. முதல் சாதி என்ன சாதிமா? சத்தியம் என்ன சாதி இருக்கு. அப்ப நம்ம 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 ஞானத்தின் அடிப்படையில் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பரிசுத்த ஜாதி. அப்ப என்ன சொல்றாங்க? வேதங்கள்ல பக்தியில உயர்ந்த ஜாதின்னு யார சொல்றாங்க? இந்து மதத்துல பிராமண சாதி, பிராமண மதம் கிடையாது, அது இந்து மதம், சனாதன தர்மம். அப்ப பிராமண, சத்திரிய, சூத்திர, இதுதான் சாதி. ஓகேவா? அதுதான் நம்ம இடங்கள்ல நம்ம இந்து மதம் தான் இருந்தாலும் நம்ம சாதியை இப்படிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ சனாதன தர்மம், கிறிஸ்தவ மதம், இந்துயிசம், இஸ்லாம், பௌத்தம், ஷீக்குன்னு ஐயாவளிலாம், ஐயாவளி கிடையாது. இதெல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் மதம் இவங்களுக்குள்ள வைத்ததுதான். அந்த உயர்ந்த ஜாதிகாரங்க பிராமண ஜாதி, பிராமண மதம்லாம் சொல்ல மாட்டாங்க, பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு சொல்லிட்டு. நம்ம இங்க ரொம்ப அசிங்கமா நிறைய வச்சுட்டோம். உங்க ஊரெல்லாம் 10 கிட்ட உண்டு ஜாதி. என்ன பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கு. அதெல்லாம் இந்து தாமா, அவங்கள இந்து தானே, இந்துதான் ஜாதி வச்சிருக்கிறாங்க. ஜாதி இந்துதாம்மா, நம்ம இந்துதான். கோயிலுக்கு போறோம்ல, இந்துதான். சரி, அப்போ மதம் ஜாதி வந்துட்டுல. சரி, அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சக்திகள் இருக்கும்? அவங்க சொல்ற போல பரிசுத்தங்கள் இருக்கும். சக்தி கூடுதல் இருக்கும், குறைவாக இருக்கும், ஓரளவு குறைவா இருக்கும், அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்றோமா? சதோ பிரதானம், ரதோ குணம், ரஜோ பிரதானம், தமோ குணம், தமோ பிரதானம். தமோ பிரதானம் கீழான நிலை, சதோ பிரதானம்னா உயர்ந்த நிலை, ரதோ குணம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியானது. அப்போ ரஜோ குணம், ரஜோ பிரதானம், ரஜோ குணம். அப்போ இது மூன்றாவதுன்னு சொல்லிட்டு, சக்தி, குறைந்த சக்தி, கொஞ்சம் சக்தி இங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இங்க எத்தனை கலைகள் இருக்குமா சொல்றாங்களா? கலை கல்லூரி சொல்றாங்களாமா? ஆயக்கலை 64 இருக்கு. ஆன்மீகத்துல 16 கலைகள் சொல்றோம், உங்க கையில கொடுத்துருக்குறோம் 16 கலை. இதை நான் வீடியோவில் மென்ஷன் பண்றேன், டேக் பண்ணிடுவேன். வீடியோவில் நான் டேக் பண்ணிடுவேன். வீடியோ பாக்குறவங்க நீங்க பாத்துக்கலாம், நான் இதுல டேக் பண்ணி அனுப்பிடுவேன். சரி, 16 கலைகள் இருக்கும். சரியா? 16 கலைகள் என்ன இல்லாம, 16 கலைக்கு என்ன இம்பார்ட்டன் நம்ம பக்தியில சொல்றோம்லாமா? மணமகன், மணமகள், பரிவர்த்தனை மற்றும் சீர்திருத்தம். சரி, அப்போ இல்ல இருப்பு. அப்போ 16 கலை. இத மணமகன், மணமகள், பெரியவங்க காலில் விழும்போது சொல்றாங்களா 16 பெருவாழ்வு. அது 16 கலைகள், 16 செல்வங்கள். 16 பிள்ளைங்க கிடையாது, அது செல்வங்கள். அது என்ன செல்வங்கள்? நட்பு பாராட்டும் கலை, மற்றவரோடு இனிமையாக உறவாடும் கலை, பரிவர்த்தனை மற்றும் சீர்திருத்தும் கலை. சரி, நான் அப்ப லேசா இதை லேசா சொல்லிடுவோம். ஓகேவா? சரி, நம்ம வீடியோவுக்கு சொல்லிடுவோம், தெளிவா அவங்களுக்கு புரியும்ல. நட்பு பாராட்டும் கலை, மற்றவரோடு இனிமையாக உறவாடும் கலை, பரிவர்த்தனை மற்றும் சீர்திருத்தும் கலை, கற்கும் மற்றும் உருவாக்குதல் கலை,
கவலையற்று புத்துணர்வோடு இருக்கும் கலை, எழுதும் மற்றும் ஏற்பாடு செய்யும் கலை இருக்கும் கலை, தலைமைத்துவ கலை, நிர்வகிக்கும் மற்றும் அரசாளும் கலை, கற்றுக்கொள்ளும் மற்றும் கற்றுக் கொடுக்கும் கலை, ஆரோக்கியமாக இருந்து மற்றவர்களை ஆரோக்கியமாக்கும் கலை, இனிமையாக பிரசங்கம் வழங்கும் கலை, எளிமையானதிலிருந்து உயர்வுக்கு இட்டு செல்லும் கலை, சமூக சேவையோடு ஆன்மீக சேவைகளை செய்யும் கலை, கடைசியில ஒரு பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட், மறைப்பதும் வெளிப்படுத்துவதற்குமான ஒரு கலைன்னு சொல்லிட்டு 16 கலைகள் இருக்கு ஆன்மீகத்துல. ஓகேவா? இந்த 16 கலைகள் சத்தியுகத்துல எத்தனை கலை இருக்கு? 16. திரேதாயுகத்துல 14 கலை, 13 கலை வந்துடும். துவாபர யுகத்துல 10 கலை, 8 கலை வந்துடும். கலியுகத்தின் இறுதியில கலை 0 ஆகாது, கொஞ்சம் சக்திகள் அவங்களுக்கு கம்மியாவே இருக்கும். ஏன்னா இப்பவும் கலியுக நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. சரி, அப்போ கலைகள் இப்படி சக்தி குறைந்து இருக்கிறத இந்த உலக நாடக சக்கரத்துல இருக்கு. சரி, அப்போ நீங்க அந்த மதம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க வீடியோல பார்க்கணும்னா, ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி உலக வரைபடத்தில் சொர்க்கம்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுல மதம் சார்ந்தவர்கள் எந்த இடத்துல பிறந்தாங்கிறத நான் ஒரு வீடியோவா இருக்கும். அது ஆங்கிலத்துல ஹெவன் ஆன் த வேர்ல்டு மேப்னு சொல்லிட்டு வரும், முதல் வீடியோ. அதை பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய முதல் வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபுல் நாலேஜாக இருக்கும். இது மதம் சார்ந்து நான் கவரேஜ் பண்ணி போட்டிருப்பேன், நல்லா இருக்கும், பார்த்து நன்மை அடைஞ்சுக்குங்க. சரி, அப்போ இப்படி 5000 வருட சக்கரம் இப்படிதான் இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்துல 7 நாள் வகுப்புல 4வது நாள் பாடத்திட்டங்களாக இலவசமாக கற்பிக்கிறாங்க. ஓகேவா? நீங்க அந்த டைரக்டா பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போகும்போது நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம பாரதத்திலே 10,000 சென்டர் கிட்ட வச்சிருக்கிறாங்க. பாரதத்தில் நிறைய இடங்கள்ல சென்டர்லாம் இருக்கு. நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். www.brahmakumaris.com என்கிற இணையதளத்துல போய் சென்டர்ஸ் நியர் யூ அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாகி உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பிரம்ம குமாரிகளுடைய அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அட்ரஸை நீங்க கால் பண்ணி டைரக்டா போங்க. இன்னும் ஒரு 12-11 வருடங்கள் தான் இருக்கு. உலகம் கடைசி டைம் 90வது வருடம் நடந்துட்டு இருக்கு. மொத்தமே 100 தான். சங்கம் யுகம், பைரவ யுகம், தந்தை நம்மள மீட் பண்ற யுகம், மொத்தமே 100 வருடங்கள் தான். 90 வருடங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க பூஜை பக்தி பண்றதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. டைரக்டா போங்க. அதான் இந்த உலக நாடக சக்கரத்திலே எல்லா மதத்தையும் பற்றி ஒரு கவரேஜ் மாதிரி பண்ணியாச்சு. இது ஒரு 4வது நாள் ஒரு அடிப்படை ஞானம்ங்கிறதுனால சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம். பிற்காலத்துல இதை சம்பந்தமான முழு டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 4வது நாள் பாடம், சுய தரிசன சக்கரம், உலக நாடக சக்கரம். ஓம் சாந்தி.